ஹாய் BTC ஃபேமிலி, வெல்கம் டு பிஸ்மி தமிழ் கிராஃப்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ 12th அச்சீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th அச்சீவர்ஸ் ஸ்டடிங் சீரீஸ் எபிசோட் 2. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 2 இஸ் ஆல் அபவுட் ஃபிசிக்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்க டீட்டெயில் 4th கொஷினில் இருக்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட்ஸ் ஆன் தி ஆக்சியல் லைன். ஹைலைட்டட் எடுத்து புக்கில் மறக்காமல் இந்த கொஷினை ஹைலைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இந்த ஒரு சப்டிவிஷனையே 5 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. செகண்ட் சப்டிவிஷன் ஒரு செப்பரேட்டான 5 மார்க். எலக்ட்ரிக் டைபோலில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி நமக்கு தெரியணும்னா எலக்ட்ரிக் டைபோல்னால் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நேம்லேயே வந்து டைபோல்னு இருக்குது. ஸோ டைபோல்னால் கண்டிப்பாக 2 சார்ஜஸ் இருக்க போது. ஒன்று பாசிட்டிவ் கியூ, இன்னொன்று நெகட்டிவ் கியூ. 2 சார்ஜஸுமே ஈக்குவல் அண்டு ஆப்போசிட்டாக இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த 2 சார்ஜஸையும் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸால் செப்பரேட் பண்ணி ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்க சிஸ்டம் தான் எலக்ட்ரிக் டைபோல். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க சென்டரை நம்ம ஓன்னு மார்க் பண்ணலாம். சார்ஜ் பாயிண்ட்லேருந்து ஓ வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ஏன்னு மார்க் பண்ணலாம். நான் சொன்னதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்தா சூப்பராக புரியும். ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட், அதுக்கு நான் ஏங்கிற நேம் கொடுத்துருக்கேன். கியூ அப்படிங்கிறது சார்ஜை டினோட் பண்ணுது, நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் தென் பிக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஏ அண்ட் பிக்கு சென்டரில் இருக்கிறது ஓ. ஏலேருந்து ஓக்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஏ, ஓலேருந்து பிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ ஏ டு பிக்கான டிஸ்டன்ஸ் 2a. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நான் சி அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிறதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களோட ஆரோஸை நீங்கள் கரெக்டாக போடணும் அப்படின்னா ஒரு குட்டி ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளியில் அனுப்பும், நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டை உள்ளே இழுக்கும். அதான் ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. டயக்ராமில் எரர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓ சென்டர்லேருந்து சி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸை ஆர்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம டீட்டெயிலோட டயக்ராம். ஸோ டயக்ராம்க்கு ஏன் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்தேன் அப்படின்னா கொஷினும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெஜாரிட்டியான கொஷினுக்கு டயக்ராமுக்கு 1 மார்க் ஆன்சர் கீழே கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கொஷின் எழுதினாலும் டயக்ராம் இல்லை அப்படின்னா 1 மார்க் கட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, மெயின்லி கெமிஸ்ட்ரியில் டயக்ராமுக்கு மேலே அந்த டயக்ராமோட நேமுக்குமே மார்க் இருக்குது. ஸோ டயக்ராம் மட்டும் போடாமல் அந்த டயக்ராமோட நேமை டாப் ஆர் பாட்டமில் ரைட் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வெக்டாரில் எழுதும் போது ஏ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை கியூ நாட்னு எழுதலாம். அதை வந்து 1/4πε0 கியூ பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப்னு எழுதலாம். ஸோ இதில் 1/4πε0 அப்படிங்கிறது கேவோட வேல்யூ, கியூ அப்படிங்கிறது சார்ஜ், ஆர் ஸ்கொயர்னு இருக்குல்ல அது வந்து டிஸ்டன்ஸ். இது வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆக்சியல் லைனில் டிஃபர் ஆகும். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் சி டியூ டு ப்ளஸ் கியூ. அதாவது பாயிண்ட் சியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நமக்கு இப்போ தேவை பிலேருந்து சிக்குள்ள டிஸ்டன்ஸ். பட் நமக்கு ஓலேருந்து சியும் ஓலேருந்து பிக்கும் தான் டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ இப்போ பிசி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓசி மைனஸ் ஓபி, தட்ஸ் இட். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஆர் மைனஸ் ஏ. ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருந்த டிஸ்டன்ஸில் நம்ம ஆர் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஆர் கேப்புக்கு பதிலாக பி கேப்பை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நீங்கள் -1/4πன்னு ஸ்டார்ட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து சிக்கு வேணும். ஸோ ஓஏ ப்ளஸ் ஓசி ஆர் ப்ளஸ் ஏதி ஹோல் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ளஸ் நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டுத்துக்கான வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். நான் ஒன்ஸ் அகெயின் ஈக்குவேஷனை ரிப்பீட் பண்ணுறேன். E vector total equal to
1/4πε0. இது கேவோட வேல்யூ. q பை பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சா r மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் பி கேப் மைனஸ் 1/4πε0 q பை நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம கண்டுபிடிச்ச r ப்ளஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் பி கேப். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம ஆட் தானே பண்ணணும், ஏன் மைனஸ் சைன் இருக்குது அப்படின்னு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே வேல்யூவே மைனஸ் ஆஃப் 1/4πε0 ஸ்டார்ட் பண்ணும். ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல மைனஸ் வருது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இதுலேருந்து காமன் டேர்ம்ஸை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். இதில் காமன் டேர்ம்ஸ்லாம் எது? இஸ் கரெக்ட், q பி கேப் 4πε0 தான் காமன் டேர்ம்ஸ். அதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். உள்ளே இருக்க டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண பிறகு நமக்கு மேலே என்ன கிடச்சிருக்குன்னா r ப்ளஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் r மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் அண்ட் a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். சேம் தட் கீழே வந்து r மைனஸ் ஏ r ப்ளஸ் ஏன்னு இருக்கிறத r ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். எந்த ஃபார்முலா இது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவை எழுதின பிறகு ஹோலாக ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல டினாமினேட்டரில், அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் போடணும். ஸோ இதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இருக்க மைனஸ் வந்து இன்சைட் மல்டிபிள் ஆகி r ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் நம்மகிட்ட 4ra மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை சி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப தள்ளி இருந்தது அப்படின்னா ஆர் அப்படிங்கிற வேல்யூ ஏவை விட வெரி வெரி கிரேட்டர் தான் ஆகிடும். அப்போ டினாமினேட்டரில் இருக்க ஏ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குட்டி மினிமல் வேல்யூ ஆகிடும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், ஏவை நெகலைட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் சிம்பிள் ஸ்டெப் தான், டினாமினேட்டரில் இருக்க ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் சேர்ந்து r⁴ ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம். பி வெக்டாரோட வேல்யூ என்ன அப்படின்னா 2aq பி கேப். ஸோ நமக்கு 2 வேணும்னு மேலே இருக்க 4 நம்ம 2 × 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே இருக்க ஹோல் வேல்யூவில் 2 தவிர்த்து எல்லாத்தையும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிடலாம்? பி வெக்டார்னு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ தி ஃபைனல் ஈக்குவேஷன் இஸ் இ வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு 1/4πε0 2p வெக்டார் டிவைடட் பை r³. So 12th achievers, this is the final equation for this question. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டெரிவேஷன் கொஷினில் டெரிவேஷன் மட்டும் போட்டு வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் அதுக்கு 3 மார்க்ஸ் தான் கிடைக்கும். தியரிக்கு டயக்ராம் எல்லாத்துக்குமே வந்து மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து படிக்கிற கொஷினுக்கு புக்கு ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு தியரி எழுதிருங்க. இந்த கொஷின் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிசிக்ஸ் 5 மார்க். நீங்கள் மிட் டேர்ம்லேருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஷினை. எப்போதும் சொல்கிற மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு மறக்காமல் ஒன்ஸ் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். அண்டர் 10 மினிட்ஸில் நம்ம ஒரு ஃபிசிக்ஸ் 5 மார்க் கவர் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, signing off, Jessira, tutor of Bismi Home Tuition. Do something creative.